இப்பொழுது சமூக வலைத்தளத்தில் மிக வேகமாக பரவி வருகின்ற ஒரு காணொளியாக இருப்பது ரீச்சா பண்ணையிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பதட்டம். அங்கே அளவுக்கு அதிகமாக குவிந்த மக்களால் ஏற்பட்ட சன நெருக்கடி, அவற்றை தவிர்ப்பதற்கு திணறிய ரீச்சா ஊழியர்கள் மக்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் பண்ணை உரிமையாளர். என்னதான் இடம்பெற்றது விரிவாக பார்க்கலாம். வாருங்கள், காணொளிக்குள்ளே செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொளியை பாருங்கள். உங்கள் பலருக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்களாக நேற்றைய தினம் மிக கோலாகலமாக ஆரம்பித்திருந்தது ரீச்சாவினுடைய உணவு திருவிழா. பலராலும் வரவேற்கப்பட்ட ஒன்றாகவும் வடபகுதி மக்கள் எதிர்பார்த்த ஒரு நாளாகவும் கொண்டாடப்பட்டிருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பல்வேறுபட்ட சமூக வலைத்தளம் ஊடாக அவற்றுக்கான விளம்பரங்கள் செய்யப்பட்டு பெரும் அளவிலே அந்த விழா நடைபெற்றிருந்ததை நேற்றைய தினம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது. வடபகுதியில் என்றும் கண்டிராத வகையில் பல்வேறுபட்ட உணவுகள் அங்கே சமைக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன. பல்வேறுபட்ட மின் விளக்குகள் அங்கே ஒளிரவிடப்பட்டு மக்களின் கண்களுக்கு காட்சிகள் கொடுத்து கொண்டிருந்தன. இசை நிகழ்ச்சிகள் இடம்பெற்று மக்கள் இன்புற்று ஆட்டம் பாட்டத்தோடு கழித்திருந்தார்கள். யுத்தத்தின் பிற்பட்ட வாழ்வு என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வடபகுதி மக்களுக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது என்று காட்டி சந்தோஷப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இது இருப்பதாக பலரால் சொல்லப்பட்டிருந்தது. இப்படி இருக்கின்ற இந்த நிலையிலே இன்றைய தினம் அந்த ரீச்சா பண்ணையிலே ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. என்னதான் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்பனவற்றை பார்க்க முயற்சித்த வேளையில் தான் பல்வேறுபட்ட திடுக்கிடும் சம்பவங்கள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன. என்னவென்று சொன்னால், அந்த நிகழ்வுக்கு வருமாறு பல்வேறுபட்ட இடங்களிலிருந்து மக்களை அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைக்கப்பட்ட மக்கள் வெவ்வேறு திசைகளிலிருந்து அந்த இடத்தில் வந்து குவிந்திருந்தார்கள். குறிப்பாக மட்டக்களப்பு பகுதி, கொழும்பு பகுதி போன்றவற்றில் இருந்தெல்லாம் மக்கள் அங்கே பிரயாணங்களை மேற்கொண்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இளைஞர்கள் ஆட்டம் போட்டு குதூகலிக்கின்ற ஒரு நாளாக அந்த நாள் இருந்திருக்கிறது. மக்கள் இன்புற்று உணவுகளை சுவைப்பதற்கு ஏதுவாக பலர் அங்கே வந்திருக்கிறார்கள் அந்த நிகழ்வை கண்டுகளிப்பதற்காக. அதற்கான ஏற்பாடுகள் டிக்டாக் வலைத்தளம் ஊடாகவும் சமூக வலைத்தளம் ஊடாகவும் குறிப்பிட்ட நிறுவனத்தின் உரிமையாளரால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இப்படி இருக்கின்ற அந்த நிலையில் அங்கே வருகை தந்த மக்களை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அங்கே திண்டாட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் இது குறிப்பிட்ட ஒரு சிலரால் வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு என்கின்ற கதை வந்திருந்தாலும் கூட அங்கே 8:30 ஆகின்ற போதே மக்களுக்கு உணவு இல்லை என்று சொல்லப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே வந்து குழுமி இருக்கிறார்கள் என்றும் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு அந்த ஊழியர்கள் திண்டாடி இருக்கிறார்கள் என்றும் ஒரு குறிப்பிட்ட அளவான மக்கள் வருவார்கள் என்றே இவர்கள் எதிர்பார்த்திருந்த வேளையிலே எதிர்பாராத விதமாக அங்கே கூட்டம் கூடியதன் விளைவாக இந்த சம்பவம் அங்கே இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஒரு சிலர் இந்த நிகழ்வுகளை விளம்பரப்படுத்தி அவற்றை எங்கெங்கோ எல்லாம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைத்தளம் இருக்கிறது என்பதற்காக எல்லா விடயங்களையும் பேசிவிடலாம் என்பதற்காக ஒரு சிலர் அதை வைத்துக்கொண்டு பல்வேறுபட்ட குழப்பங்களை ஏற்படுத்தி வருகிறார்கள். கந்தையா பாஸ்கரன் என்று சொல்லப்படுகின்ற அந்த குறித்த ரீச்சாவினுடைய உரிமையாளர் மாகாண சபையிலே முதலமைச்சராக போட்டியிடுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்கிறார் என்கின்ற ஒரு கதையும் சமூக மட்டத்திலே பரவி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற நிலையில் அதற்கு சேறு பூசுவதற்கு ஏதுவாக பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் இவற்றை வைத்துக்கொண்டு பின்னணியில் பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றனவா என்கின்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது. அழகான ஒரு உணவு திருவிழா நடந்தது. நேற்றைய தினம் பார்க்கின்ற வேளையில் கண்கவர் விளக்குகள் மற்றும் வான வேடிக்கைகள், பல்வேறுபட்ட இசை நிகழ்ச்சிகள், இதுவரை நாங்கள் கண்டிராத உணவுகள் என்று பல்வேறுபட்ட உணவுகளை அங்கே பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது. அப்படி இருக்கின்ற நிலையில் இன்று இதைவிட அதிகமான மக்கள் வருவார்கள் என்பது போன்றுதான் அவர் சமூக வலைத்தளங்களில் தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை அவர்கள் எதிர்பார்த்ததை விட பெருமளவான மக்கள் வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கின்ற நிலைமையில் இன்று சனிக்கிழமை அதைவிட கூடுதலான மக்கள் வருவார்கள் என்றே அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு மக்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக தயாரிக்கப்பட்ட உணவு முடிவடைந்த பிற்பாடு அவர்களால் மேற்கொண்டு அதற்கான உணவுகளை வழங்க முடியாமல் போயிருக்கிறது. இவர்கள்
ஆன்லைன் மூலமாகவும் பதிவுகளை மேற்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள். ஆன்லைன் மூலமாகவும் மக்கள் பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். வாசலில் வந்தும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற வேளையில் இவர்களால் இவ்வளவு மக்கள் வருவார்கள் என்கின்ற கணக்கெடுப்பை எடுக்க முடியாமல் போயிருக்கிறது. அல்லது இவர்கள் நினைத்த அந்த எல்லையை வந்த மக்கள் தாண்டி விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கின்ற நிலைமையில் அங்கே கூச்சல் குழப்பங்கள் ஏற்பட்டு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. 10,000க்கு மேற்பட்ட மக்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த மக்களை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும் கூட இப்பொழுதுதான் எல்லாரிடமும் சமூக வலைத்தளம் இருக்கிறது. சமூக வலைத்தளத்தில் பல்வேறுபட்ட காணொளிகள் அங்கே வெளியிடப்பட்டிருக்கின்றன. உரிமையாளரை அழைத்து வாருங்கள் என்பது போன்று ஒரு சிலரும் இதுக்காகவா வந்தோம் என்று கூறுவது, ஒரு சிலருமாக அங்கே பல்வேறுபட்ட கூச்சல் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த திருவிழாவுக்கு வருவதற்கு அவர்கள் ஏற்கனவே தொகை நிர்ணயித்திருக்கிறார்கள். சிறுவர்களுக்கு எவ்வளவு என்று சொல்லியும் பெரியவர்களுக்கு எவ்வளவு என்று சொல்லியும் ஒரு தொகை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகையினை கட்டியவர்கள் அவற்றை மீள வழங்கியிருப்பதாக கந்தையா பாஸ்கரன் தனது சமூக வலைத்தளமூடாக தெரிவித்திருக்கிறார். 1000க்கு மேற்பட்டவர்களுக்கு தாங்கள் அந்த பணத்துக்கு அவர்கள் செலுத்திய அந்த பணத்தை திரும்ப செலுத்தி இருக்கிறோம் என்பது போன்றும் மக்களிடம் தான் மன்னிப்பு கேட்பதாகவும், எதிர்பார்த்த அளவை விட மக்கள் வந்து குவிந்து விட்டார்கள், எனவே எங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டது என்பது தொடர்பாக கந்தையா பாஸ்கரன் மன்னிப்பை கோரியிருக்கிறார். இதோடு சமூகம் விட்டுவிடும் என்று பார்த்தால் இல்லை, இதை பூதாகரமாக்குகின்ற செயற்பாடுகளில் ஒரு சமூக வலைத்தள செயற்பாட்டாளர்கள் ஒரு சிலர் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அரசியல்வாதிகள் பலர் இவற்றின் பின்னணியில் இருந்து இவற்றை ஊதி பெருக்க வைத்துக் கொண்டிருக்கிற சம்பவங்கள் இப்பொழுது அதிகரித்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே கந்தையா பாஸ்கரனால் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு காணொளியிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்னவென்று சொன்னால், நீங்கள் வந்து இங்கே உணவு உங்களுக்கு திருப்தி இல்லை என்று சொன்னால் நீங்கள் செலுத்திய பணம் திருப்ப தரப்படும் என்பது போன்றும் தெரிவித்திருக்கிறார். மேற்கொண்டு என்ன நடவடிக்கைகள் இவர்களால் எடுக்கப்பட போகிறது என்பதை இப்பொழுது அனைவரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இது மக்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பெரும் திருவிழா. இதை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் நிறுவனத்தால் முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு உரிமையாளர் மன்னிப்பு கேட்டுவிட்டார். இத்தோடு இதனை நாங்கள் விட்டுவிட வேண்டும். அதை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு சென்று அதை ஊதி பெருப்புக்கின்ற செயற்பாடுகளில் பலர் ஈடுபட்டு வருகிறார்கள். மக்களின் ஆதங்கங்கள் புரியும். மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதும் பலருக்கு புரியும். உணவு திருவிழாவுக்கு வந்தவர்களுக்கு உணவு இல்லை என்று சொன்னால் அவர்கள் சத்தம் போடுவார்கள். அது சர்வசாதாரணமானது. எனவே இப்படி இருக்கின்ற நிலையில் இந்த செயற்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதாகவும், வடமாகாணத்திலே ஒரு தொழில்பேட்டை உருவாக்கப்பட்டு ஒரு பயிற்சி கூடங்கள் அமைக்கப்பட்டு பலருக்கு வேலை வழங்கப்பட்டு பல்வேறுபட்ட உற்பத்திகள் இடம்பெற்று வருகின்ற இந்த ரீச்சா பண்ணையிலே இவ்வாறான ஒரு திருவிழா இதுவரைக்கும் நாங்கள் வாழ்ந்த காலங்களிலே இடம்பெறவில்லை. இப்படி ஒரு செயற்பாடு இடம்பெறுகிறது என்று நாங்கள் கூட மிக மிக உன்னிப்பாக அவதானித்து கொண்டிருக்கின்ற ஒரு திருவிழாவாக இது இருந்திருக்கிறது. பல்வேறுபட்ட புலம்பெயர்ந்த நாடுகளில் இருப்பவர்கள் அங்கலாய்த்து கொள்கின்ற, ஏங்கி பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருந்திருக்கிறது. எனவே இந்த இடத்திலே இது அந்த நிர்வாகம் விட்டு ஒரு பிழையாக இருக்கலாம். அந்த நிர்வாகம் இந்த இடத்தில் பிழை விட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இவ்வளவு மக்கள் வரப்போகிறார்கள், அவர்களை நாங்கள் எப்படி இதற்குள்ளே உள்வாங்கப் போகிறோம் என்கின்ற நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தவறிவிட்டார்கள். அவர்களும் எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு நிறைய மக்கள் வரப்போகிறார்கள் என்று. எனவே இருபக்கமும் தவறு இருக்கிறது. ஒரு தவறு இடம்பெற்று விட்டால் அதில் நின்று கூச்சல் குழப்பம் இட்டு அதை பெரிதாக்குவதை விடுத்து அடுத்த கட்டம் நோக்கி எப்படி நகரப்போகிறோம் என்பதை பார்க்க வேண்டும். எனவே எவர் காணொளி வெளியிட்டார் அவரை கூட்டிக் கொண்டு வா என்பதும், ரீச்சாவினுடைய உரிமையாளரை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லி பல்வேறுபட்ட குழப்பங்களை ஏற்படுத்துவதும், இவற்றை சமூக வலைத்தளம் ஊடாக பகிர்ந்து தமிழர்களின் ஒற்றுமை இவ்வளவுதானா என்று காட்டுகின்ற ஒரு செயற்பாட்டையும் நிறுத்த வேண்டும் என்பதாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றன. புலம்பெயர்ந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களின் கருத்துக்களின்படி ஒரு சிறந்த ஒரு நிகழ்வு அங்கே இடம்பெற்றிருக்கிறது. அந்த நிகழ்வு இப்பொழுது குளறுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்றே சொல்லப்படுகிறது. ஆனாலும் இவ்வாறு இருக்கின்ற வேளையில் ஒரு சில நபர்கள் திட்டமிட்ட வகையிலே மது போதையில் வந்து அங்கே கூச்சல் குழப்பங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே என்ன நடந்த போதும் ஒரு சிறப்பான நிகழ்வு ஒன்று இப்பொழுது தடைப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதனது உரிமையாளர் மன்னிப்பு கோரியிருக்கிறார். எனவே மன்னித்து மறப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.